ஹலோ வலிக்கணுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேர வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா, கேரட்டு நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு கேரட் நறுக்கிறேன். கேரட் பொரியல், பாவக்காய் குழம்பு. இங்கே பாருங்க, பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய் குழம்பு, அதுக்கு தக்காளி நறுக்கணும், வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வெளியே நம்ம இங்கே போட்டிகள் உட்காந்துருக்கீங்க? ஆமாம், இங்கே கிச்சனில் ரொம்ப வேர்த்து ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ். நிற்கவே முடியல, அதனால வெளியே வச்சு நறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி எப்போ எங்கே வச்சு நறுக்குவீங்க? எப்பயும் இந்த லோயரில் வச்சு நறுக்குவேன். இன்னைக்கு நேராக இங்கிட்டே வந்துட்டேன், போர்ட்டிகோக்கே வந்துட்டேன். உங்கள் போர்ட்டிகோ நல்லா காற்று வரும்ல? இங்கே நல்லா காற்று வரும். போர்ட்டிகோவில் இருந்தால் நைட்டு கூட இங்கேயே படுக்கலாம், நல்லா இருக்கும். போர்ட்டிகோ எல்லாத்துக்குமே வசதி. ஆமாம், வீடெல்லாம் போர்ட்டிகோ மட்டும் வீடு கட்டும்போது பெருசாக கட்டணும் ஃப்ரெண்ட்ஸு. போர்ட்டிகோவும் ஹாலும் தான் பெருசாக வேணும் வீடு கட்டுறது. மிச்ச ரூமெல்லாம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, போர்ட்டிகோவும் ஹாலும் பெருசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின் வீடுக்கு. எங்களுது அப்படிதான், ஹாலும் பெருசு, போர்ட்டிகோவும் பெருசு. இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே படுக்கலாம். 10 பேருக்கு மேலே படுக்கலாம். ஆனால் நாங்கள் படுத்ததெல்லாம் இல்லை ஒரு நாள் கூட. நாங்கள் அந்த வாசலில் வேணால் கட்டில் போட்டிருப்போம். சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும், 8 மணி 10 மணி வரைக்கும் வேணா இருப்போம். அதுக்கப்புறம் ஏசியை போட்டு பெட்ரூமுக்குள்ளே போயிட வேண்டியதான். தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு. வலிக்கு நம்ம எத்தனை கேரட் எடுத்துருக்கீங்க? கேரட்டு பொரியல். உருளைக்கிழங்கு இல்லை, அதனால வெறும் கேரட்டை மட்டும் தேங்காய் போட்டு பொரியல். நாளைக்கு வெறும் கேரட்டு தான் பொரியல். கேரட் கெட்டு போயிரும் இருக்கு. கேரட்டு துருவல் பொரியலா? குக்கர்லேயே தான் போட போகிறேன். குக்கரில் போட்டாதே இப்போ எதாக இருந்தாலும் வேகுது ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் ஒரு விசிலில் வெந்துடுது குக்கரில் போட்டோம்னா. சட்டியில் போட்டோம்னா வாழைத்தண்டு கூட வேக மாட்டேங்குது இப்போ வர்ற வாழைத்தண்டு. கீரை, கேரட்டு எல்லாமே குக்கர்லேயே தான் போடுறதுன்னா. ஆனால் கீரையெல்லாம் போடக்கூடாதும்பாங்க, அதோட தன்மை போயிரும்பாங்க. ஆனால் நான் போடுறது, வேறு என்னன்றது. வலிக்கு நம்ம என்ன உங்கள் வீட்டில் கட்டைக்கிட்டெல்லாம் வச்சுருக்கீங்க ஓரத்தில்? எங்கே? உங்ககிட்ட அதெல்லாம் அலையா விருந்தாளி வந்தாங்கன்னா அடிக்கிறது. ஓஹோ, அலையா விருந்தாளின்னா யாருன்னு தெரியுமா? தெரியும். அவங்க வந்தாங்கன்னா நம்ம அப்போ தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. லெஃப்ட்டு. ஆமாம், லெஃப்ட் வந்தாங்கன்னா நாங்கள் கட்டையிலே தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ். அதனால எடுத்து வச்சுருக்கீங்களா? அதனால எடுத்து வச்சுருக்கோம். வலிக்கு நம்ம ஆசை நிறைவேறது போல் நாளைக்கு பாவக்காய் குழம்பு வச்சு தீர்த்துருவீங்களா? ஆமாம், இவன் இனிமேல் சொல்கிறதே கேட்குறதே இல்லை. பாவக்காய் இப்படியே இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி அதை போட்டு இவன் வேண்டாங்கிறனால சமைக்காமலே பழுத்து போய் கீழே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்காமலே இருக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு சேர்த்துக்கணும். யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார், கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் சேர்த்துக்கணும்னு. வெறும் இனிக்க திங்கிறது, எல்லாமே இனிக்கிறது மட்டும்தான் திங்கிறது. பிரியாணி, பிரியாணிலாம் இனிக்குமா? அதெல்லாம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கிறனால தானே சாப்பிட்றீங்க எல்லாரும் விரும்பி. மளிகைராமா போடுற பிரியாணியில் மிளகு சுகர் போட்டு போடுங்க. இனிக்க திங்கிறதுன்னா திங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் கொஞ்சம் நல்லது உடம்புக்குன்னா அது சாப்பிட்றதே இல்லை. இப்போ வயசில் ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன. வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி? ஆனால் நாங்கள்லாம் வயசுலேயும் ஒன்றும் திங்கலை, அப்படிலாம் இல்லை. எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு எதுவும், இப்போன்னா பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிடணுங்கிறாங்க. டெய்லி ஊற வச்சு அதை தோல் உரிச்சிட்டு டெய்லி 4 நாள் பாதாம் பருப்பு சாப்பிட்டா ஏதோ இருக்கு அதில், என்னமோ சொல்லிட்டுறாங்க. கேரட்டில், பீட்ரூட்டில் எல்லாம் இருக்க மாதிரி பாதாம் பருப்புலாம் கேன்சர்லாம் வராதான். இன்னும் என்னென்னவோ நோய்க்கெல்லாம் பாதாம் பருப்பு நல்லதுங்கிறாங்க. நிறைய பேர் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ நிறைய பேர் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஊற வச்சு கொடுத்தோம்னா திங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அந்த ஊற வைக்கிறத இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தானே நமக்கும் ஊற வைக்கணும், வாங்கணும்னு தோணும். அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டே போச்சு.
ஏன் எக்ஸசைஸ் பண்ணாலும் தான் உடம்பு நல்லது, அதனால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கெல்லாம் வயசாயிருச்சு, என்னால் வேலை செய்கிறதே பெரும்பாடாக இருக்குது, ஏதோ வடிச்சுக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்படி நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க. உங்கள் வயசில் இருக்கவங்களாம் எத்தனை லேடி எப்படி இருக்கா தெரியுமா? ஆமாம், எப்படி இருக்கா, பைல்வான் மாதிரி இருக்கா வழக்கம். வயசு தான் என்ன இருந்தாலும். நானும் 70 வயசு 90 வயசில் கூட 35-40 வயசுலலாம் எங்கேயே வேணாலும் நடப்பேன், எப்படி என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் பட்டினி இருப்பேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்போலாம். இப்போ என்னால் முடியுதா? இப்போ ஒரு நேரம் பசியோட இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸு, அந்த அளவுக்கு பண்ணுது. இப்போ என்னமோ உள்ளே இழுக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பசியோடு இருந்துட்டோம்னாவே, அப்படி இருக்கு. இப்போ இல்லை கர்ப்பப்பை எடுத்தனால அப்படியான்னு தெரியல, வயசானால அப்படியா இல்லை கர்ப்பப்பை எடுத்தனால அப்படியான்னு தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது உடம்புல வயசானதுக்கப்புறம், சேஞ்சஸ் இருக்குது. அப்போ இருந்த தைரியமும் ஒரு உறுதியும் இப்போ இல்லை. அப்போ நானே தான் ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். பிள்ளைய சின்ன பிள்ளை எனக்கு இவன் 1வது படிக்கல அவங்க அப்பா இறந்துட்டாங்க. மற்றபடி சொந்த பந்தம் யாருமே ஆதரிக்கலை. நான் என்னுடைய தைரியத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். அதெல்லாம் ஆச்சரியம் தானே. நான் தெம்பு இல்லாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அப்போல்லாம் நல்ல ஊக்குவிப்பாக இருப்பேன், நல்ல தைரியமாக இருப்பேன், சோர்ந்து போயிட மாட்டேன் எதுக்கும். இப்போ ரொம்ப சோம்பேறியாமல் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் நிறைய போராடினேன் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அம்மா வீட்டில் தான் இத்தனை பிரச்சனை, எங்கள் அப்பா தான் இத்தனை பிரச்சனை ஒன்றாரு, வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். வெளியாளுகள்லாம் நமக்கு யாரும் பிரச்சனை இல்லை, சொந்தம்தான். அந்த பாட்டில் சொல்கிறாங்களே சொந்த பந்தம் கூட இருந்தால் நெருப்புல கூட நடக்கும். ஆமாம், நடக்கலாம். அவங்க ஒழுங்காக இருக்கவங்களா இருந்தால் நல்லாதேன், சொந்த பந்தம் வேணுந்தேன். ஆனால் சொந்த பந்தம் நீ இவ்வளவு இருக்கியே, நீயே இருக்கியேன்னு நினைக்கிறவங்கள்ட்ட என்னத்தை பண்ணுறது? நீயே இருக்கியே, உயிரோடு இருக்கியேன்னு நினைக்கிறவங்கள எங்கேடா அண்ணன் சாவன் தின்ன எப்போ ஒளியுங்கிற கதையாக தான் இருக்கு. அண்ணன் எப்போ சாவன் தின்ன எப்போ ஒளியுங்கிற கதையாக தான் இருக்கு நம்ம கதையெல்லாம். சரி போங்க. அத்தனையிலையும் எனக்கு ஒரு ஹெல்த் இருந்தனால இவ்வளோ தூரம் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. இப்போ போலே இருந்தால் அவ்வளோதான், பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுருக்க மாட்டேன், பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாமே நான் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ், யாருடைய உறுதுணையும் இல்லை. இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் என்கிட்ட ஹெல்த்தே இல்லை. அது 100 வாட்டி பொண்ணு கேட்டால் பொண்ணு கிடைக்கிறது கொம்பாக இருக்குது. அந்த காலம்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சோம்னா கூட இந்த வீட்டில் பையனுக்கு செய்தி இல்லைன்னு அப்படி கேட்டுருவாங்க. இப்போ அந்த சகவாசமே இல்லை, செய்ய சொல்றவங்களை தப்பா நினைக்கிறாரு. இப்போ காலம் அப்படி போச்சு. டைவர்ஸ் ஆனா கூட திரும்ப ஜாதகம் பார்க்குறாங்க. ஆமாம், டைவர்ஸ் ஆன பொண்ணுக்கு கூட திருப்பி ஜாதகம் பார்த்து செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களில் ரொம்ப அநியாயமாக போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், வராமல் போகாது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எதுக்கும் முடிவு இல்லாத இது இல்லை, அது நல்ல முடிவாக இருந்தால் ஓகே. ஆமாம், பள்ளி தட்டு. எங்கள் வீட்டில் கவுளி நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் ஏதாச்சும் சொன்னோம்னா பள்ளி அதுக்கு ஆமோதிக்கும். ஏன் காசு கொடுத்த சொல்ல சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், வரிகளை சொல்லுவேன். எங்கே இதுக்கு மட்டும் கற்றுது, அது எங்கே அது எங்கே நம்ம இந்த படத்தில் அரசு. ஆமாம், நல்லா இருக்கும் அந்த படம், ஜோக்கு சூப்பராக இருக்கும். தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயா இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சவங்க. யார் ஒன்று இங்கே இருக்கு சொன்னா, ஒன்னைய வெளியே போயிட்டு அவர் தங்க சொன்னா, சிம்ரன் அழகா சொல்லுவாங்க. அவரு ஒன்னைய வெளியே போய் சொல்லிட்டு அவரை இங்கே தங்கிக்க சொன்னா, அப்பாவே சொல்லிட்டாரா, அப்போ நான் அவர் ரூம்மேட் ஆயிடுறேன். அது மாதிரி அந்த மாதிரியா இருக்கு இப்போ வர்ற காலம்லாம். மளிகனமாக பாவக்காய் இருக்குதுங்களா? ஆமாம், பாவக்காய் கேரட் நறுக்கி முடிச்சாச்சு. கேரட்டுக்கு நறுக்கி முடிச்சாச்சு. இப்போ பாவக்காய். அது எப்படி சட்டி ஒரே அளவு சட்டியாக வச்சுருக்கீங்க எல்லாம் அழகழகா? ஆமாம், சொல்லி வச்சு. எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பங்காளி வீட்டுக்கு கொடுக்குறது.
எதுக்கும் செத்தது வந்தது இதுக்கெல்லாம் போனால் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. பாத்திரம் கொடுப்பாங்களா? பாத்திரம் கொடுக்குறாங்க, பொரி போட்டு கொடுப்பாங்க. ஏன் பொரி போடணும்? பொரி போட்டு 10 ரூபா போட்டு கொடுப்பாங்க. அது முறையா? ஆமாம், அது முறை. நீங்களும் அப்படி தான் கொடுப்பீங்களா? நம்மளும் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த செத்து விட்டு பொம்பளை பிள்ளைய அதிக போட்டு கொடுக்குறது. 3 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 3 பொம்பளை பிள்ளையும் எவ்வளோ பேருக்கு வருதோ அதை ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, வீட்டில் பொம்பளை பிள்ளை 1 2 தான் இருக்குன்னா 1 2 தான், அது ஃபுல்லாக போட்டு அதுதான் கொடுக்கணும். அதோட கடமை இது. பொம்பளை பிள்ளையே இல்லைன்னா பையன் மட்டும்தானா தெரியல, அதை எப்படி கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைய விட்டு வேலை தான் இது. பாத்திரம் வாங்கி கொடுக்குறது, பாத்திரம் வாங்கி கொடுக்குறது. ஆமாம். இப்போ நாங்களாம் நான் ஆனந்த பெரியம்மா சோழ பெரியம்மா எல்லாரும் அதில் மிச்சம் இருந்தது அவளுக்கு அள்ளிக்கிட்டாளுங்க. ஆனந்தாச்சியும் சோழையும் அள்ளிக்கிட்டாளுங்க. என் மகளுக்கு வேணும், ஓ மகளுக்கு வேணும்னு நான் அதுலேயும் விட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு அப்போ மக சின்ன பிள்ளை. ஆமாம், அதனால எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் வாழ்க்கையில். ஆனால் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவது இல்லைங்கிறது அது ஏன் விஷயத்தில் கரெக்டு. இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆமாம், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா பெரிய அதிசயம். இன்றைக்கி இண்டிவிஜுவலாக நானாக ஒரு பொம்பளையாக இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கேன்னா பெரிய விஷயம். எனக்கு ஒன்றும் படிப்பறிவுலாம் ரொம்ப கிடையாது. +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் அம்மா அப்பா மாட்டேன்ட்டாங்க. நானும் எங்கள் சின்ன அண்ணனும் நல்லா படிப்போம். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் யாரையுமே படிக்க வைக்கல. ஆனால் சின்னண்ணே சூப்பராக படிக்கும் எங்கள் சின்னண்ணே. ஆனால் உங்கள் காலத்தில் தான் உங்களோட வயசு கூட தான் உங்கள் மாமா வந்து பேங்க் படிச்சிருந்தாங்கல்ல. அவங்க பேங்க் படிக்கல, அவங்க SLC தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க SLC படிச்சதே பேங்க்ல அப்போ எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க பேங்க்லேருந்து எக்ஸாம் எழுதி தான் மேலே வந்தது. அவங்க டிகிரி எல்லாம் கிடையாது எங்க மாமாவெல்லாம். பேங்க் எக்ஸாம் உள்ள எழுதி இந்த இவன் எழுதுறேன் பாரு, அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ல எழுதிதான் அவங்க ரீஜனல் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் ஆனது. சரி, அப்போ உங்க நம்ம ராயவரத்தில் GM வந்து அந்த காலத்துல அவங்க பணக்கார படிச்சாரு. அவர் ஏதோ டிகிரி தான். எங்க மாமாவெல்லாம் படிக்கல. எங்க மாமா SLC தான். அந்த காலத்துலயும் உங்க காலத்துலயும் படிச்சவங்க இருக்காங்கன்னா ரொம்ப பணக்கார மட்டும்தான் படிச்சவங்க. பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க தான் படிச்சவங்க. இப்போ இந்த காலத்திலேயே ஒரு சிலர் படிப்புக்கு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஆதி காலத்திலே படிச்சிருக்காங்க. ஆமாம், அறிவை வளர்க்குற குழந்தையும் சிட்டியாருன்னு சொல்லி அவரெல்லாம் பயங்கர பணக்கார. சொத்து பத்தினாரு எல்லாம். இப்போ சிங்கப்பூர் போகிற மாதிரி தான் அப்போ எல்லாம் இதில் போய் எடுத்துக்கிட்டு வந்ததேம்மா. ஆமாம், எங்கேயோ வெளிநாட்டில் தான் போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்திய நாட்டில் அவங்களெல்லாம் பார்த்ததில்ல. இந்திய நாட்டில் சம்பாரிச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பொருளும் சேரல. இப்போ உங்க ஆமா, யாருமே இந்தியாவில் சம்பாரிச்சு யாரும் வீடு கட்டினேன் வாசல் கட்டினேன் ஒன்று பண்ணேன்னு இதே கிடையாது. நம்ம சிட்டியோட இருந்தாலும் சரி, மற்ற கேஸ்டா இருந்தாலும் சரி. மற்ற கேஸ்ட் இப்போ எல்லாம் சிங்கப்பூர் போறாங்க நிறைய. அதுக்கு இப்போ சிங்கப்பூர் போதுங்க. நம்ம ஆளுக எல்லாமே அப்போ வாணிபத்துக்கு பர்மா போனாங்க. எல்லார் வீட்லேயுமே பர்மா, கொழம்பு, தந்து செட்டியார் கொழும்பு சிலோன்ல கொண்டு வச்சுக்கிட்டு வந்தவர் தான் இன்னைக்கு அவ்வளோ பணக்காரராக இருக்காரு. சிலோன்ல யுத்தம் நடக்கும்போது ஏதோ அவர் மட்டும்தான் இருந்து எல்லாம் பண்ணாராம். அதனால அவருக்கு அவ்வளோ இதாயிடுச்சு. இப்பவும் பணக்காரில் தான் இருக்காங்க அவங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி வீடு கட்ட முடியாதுல்ல. ஆமாம், நம்ம நகர்த்தார் வீடு மாதிரி. ஆமாம், அப்போ ஜாமான்லாம் இங்கே இருந்தோ வருமா? ஐயாவெல்லாம் வரையில அங்கே மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? அங்கே ஜனத்தொகை கம்மி. வெளிநாடுகளில் ஜனத்தொகை கம்மி. நம்ம இந்தியாவில் ஜனத்தொகை கூட. அதனாலதான் கூடனா இங்கே தானே எல்லாம் கூட வைக்கணும். இந்தாங்க சம்பளம் வந்து இந்தாங்க 1 லட்ச ரூபா, இந்தாங்க 5 லட்ச ரூபான்னு கொடுக்குறோம். இத்தனை ஜனத்துக்கும் பார்க்கணும்ல அவங்க. அதனாலதான் இங்கே அப்படி. இன்னும் வெளிநாட்டுல எல்லாம் பென்ஷன் இங்க 1000 2000 கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் 80,000 அமெரிக்காவில எல்லாம். இந்த வேலைக்கு போகாமலே சும்மா உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா மெடிக்கல் வசதியும் பண்ணி கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து 80,000 மாசம். ஆனா 80,000னா அந்த காசுக்கு செலவாயிரும்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு அது செலவு இருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் ரேட்டு கூட தானே இருக்கும். கரண்ட் பில்லு இது எல்லாம் கூட தானே இருக்கும்.
ஆனால் இங்கே சிக்கன் மட்டன்லாம் பதப்படுத்தியே வச்சுருப்பாங்க, அது காய்க்கலாம் சாப்பிடவே கூடாது பதப்படுத்தி வச்சதெல்லாம். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வெட்டுறாங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை ஆமாம், ஒரு சில இது பரவாயில்ல நம்ம ஊரில். ஆனால் தேர் திருவிழான்னு கொண்டாடுறோம், ஆமாம். அங்கெல்லாம் அதை கொண்டாட மாட்டாங்க. அங்கே ஆனால் வெயிலும் இவ்வளோ தாக்கம் இருக்காதுல்ல. வெயில் கனடாவெல்லாம் வெயிலே இருக்காதான். ஐஸ் பார். ஆமாம். காலையில் வேலைக்கு போகிறதுனா ஐஸுகளை தட்டி விட்டு. ஆனால் அங்கேயும் அக்கடை நல்லாவே இருக்காது. என்னப்பா இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு கடைசி ஒரு சொந்த பந்தத்தை பார்க்காம வெறும் பணம் பணம் பணம்னு கனடாவில் இண்டிவிஜுவலாக வாழ்றது தான் இப்போதைக்கு லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. இண்டிவிஜுவலாக வாழ்றது தான் இப்போதைக்கு. இது வாழ்க்கையே கிடையாது. என்னையே கேட்டாக்க சொந்த பந்தம் இதுகளோட நம்ம என்ன 100 வருஷமா வாழ போகிறோம்? அப்படி கிடையாது. இதுக்காக நச்சரிச்சலோட வாழ முடியுமா? அக்கா தம்பின்னு அதெல்லாம் சின்ன வயசு வரைக்கும் வளரலாம். நச்சரிப்பு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நான் நச்சரிப்பு சண்டையோட இருக்கணும்னு நான் சொல்லலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் சொர்க்கலோகம். என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் வேணும். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள். நம்ம ஒரு இடத்துல செக்க என்னம்னா, ஆமாம், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள். அது இப்போ வீட்டில் இருக்கவங்களே கேட்கறது இல்லை. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி கேட்கறதில்ல, பொண்டாட்டி புருஷனை கேட்கறது இல்லை. நீ சாப்பிட்டு வந்துட்டியா, சரி தூங்கு அப்படிங்க வேண்டியது. வெளியில் சாப்பிட்டு வந்துட்டா நிம்மதின்னு நினைக்கிற பொண்டாட்டி புருஷனை. இப்போ இருக்கிற காலம் அப்படித்தான் இருக்கு. அந்த காலத்தில் என்ன, ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு 100 வாட்டி சொல்லுவாங்க. அந்த புருஷங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் அப்படின்னு அவங்க திட்டுவாங்க. என்ன அப்படி கேட்குற காலத்தில் இப்போ அவங்க எங்கிட்டாவது இவ ஓடி போகாமல் இருந்தால் சரின்னு நினைக்கிறாங்க புருஷங்காரங்க. அதனால தான் காலம் மாறி போச்சு. நம்ம ரொம்ப கெடுபிடி பண்ணோம்னா எங்கிட்ட ஓடி போயிடுறாங்க. ஆனால் பந்தம் பாசம் இதோட இது வாழ்றதே வாழ்க்கை. 100 வருஷம் இருந்தாலும் அதுதான் வாழ்க்கை. என்ன கேட்டேன், பணம் இருந்தால் அது வந்துடுமா வராதா? நீ அம்மா இல்லை பணம் இல்லாமல் இருக்க, சின்னம்மா இல்லை, எதுக்கு மகேண்டி இல்லை, அதுக்கு குணமும் இருக்கணும். குணமும் இருக்கணும். அதே குணம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சரி இதை பண்ணிட்டாளா, சரி விடுங்க அடுத்தது வேலை பார்ப்போம் அப்படிங்கிறோம். இல்லை இப்போ ராயபுரத்தில் ஒவ்வொருத்த பணக்கார மனுஷன் வீடுன்னு எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? மனுஷன் வீடுன்னா இப்போ பொண்ணே தப்பு பண்ணுச்சுன்னா கூட அந்த பொண்ணை விட்டு ஒழிக்கிறது கிடையாது. அந்த ஏமா நீ இந்த தப்பு பண்ணிட்டே பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லி அனுசரித்து திருப்பியும் அவங்க சேர்த்துக்கிறது ஒரு மனுஷனோட குணம். அதுதான் மனுஷன் வீடுங்கிறது. இப்போ எங்க அம்மா வீடெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம தப்பே பண்ணாட்டி கூட உனக்கிட்ட வழி இல்லையா, நீ யாரோ நாங்க யாரோ, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் என்ன அப்படின்னு இருக்கிறது தான் இவங்களுடைய கேரக்டர். அப்படி இருக்கல இவங்க வீடெல்லாம் மனுஷன் வீடுல தரங்கிட்ட வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அதுக்கு அகராதியிலே அர்த்தம், தரங்கிட்ட வீடுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் வீடு இருக்காங்க நம்ம சிட்டி வீட்டில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த தரம் மாறாமல் இருக்காங்க பாரு. எந்த இப்போ சேகரின் பொட்டாட்டி வீடு தரம் நல்ல மனுஷன் வீடு. அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அவங்க அனுசரித்து போனாங்க பாரு, கடைசி வரைக்கும் அவங்களும் விடலை. இப்போ கூட அந்த பையனோட பாரத்தை அவங்க எல்லாரும் தானே சுமக்குறாங்க. ஆயா அப்படி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுதான் தரத்தோடு உள்ள வீடு. இதெல்லாம் தரங்கிட்ட வீடு. நான் போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன இந்த தலையில தாங்க போறாங்க பிள்ளையில. என்ன இருக்குவீங்க? அதே மனுஷன் வீடு இல்லையே. வெள்ளைப்பூண்டு நறுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளைப்பூடு ஆமா, குழம்புக்கு நாளைக்கு வெள்ளைப்பூ. மற்ற கேஸில் எல்லாம் கூட இப்போ பொண்ணு கல்யாணம் ஆகி வந்துட்டா கூட சேர்த்துக்கு, டைவர்ஸ் ஆகி வந்துட்டா கூட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அதை அனுசரித்து தான் போகிறாங்க. மற்ற கேஸில் கூட எங்கே அவங்க இல்லை, டைவர்ஸே இல்லையே. டைவர்ஸ் இல்லை, ரொம்ப இல்லை. எங்கே இருக்குது? யாரும் ஓரளவு ஒத்து உணர்ந்து வாழ்ந்துருது. அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த என்னால் முடியாது தாங்க முடியாது என்னால் அப்படிங்கிறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப அடிமையாக்கிடுவாங்க. அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலம்தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு சேஃப்டி என்ன, இல்லைனாக்கா ரொம்ப அடிமையாக்கிடுவாங்க.
ஒருத்தன்ட புருஷன்ட அடிமை ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அவன் தானே இவங்களுக்கு பார்க்க போகிறேன், இவன் தானே அவங்களுக்கு பார்க்க போகிறேன். குடும்பத்துக்குள்ளே என்ன நான் பெருசா நீ ரொம்ப பெருசா? அதிகாரம் பண்ணுவாங்க. ஏய் நான் வந்துட்டேன் தோசை ஊத்து அப்படிம்பாங்க. இதுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு அப்படி அதிகாரம் பண்ணால அவங்க ஒரு நேரத்தில் நான் பண்ணிடுறேன் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வச்சுக்க கூடாதுன்னு இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் என்ன வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ணிடுவோம். பிரச்சனை பண்ணிடுன்ட்டு பண்ணுதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது குடும்பத்தில் ஆம்பளை எப்படி அனுசரித்து போகிறது வெளியே விஷயம் தெரியல, வெளியே சண்டை தெரியல. என்ன புரியுதா? பொம்பளைய அடங்கி போய் ஆம்பளை எந்திரிச்சானா வெளியே குடும்பம் நாரி போயிடும். இது பொம்பளைய அதிகாரம் பண்ணி ஆம்பளை எதுனா அது வெளியே தெரியறது இல்லை. அது எந்த ஆம்பளையும் போய் சொல்றது இல்லை. இதே ஆம்பளை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சான்னா கொஞ்சம் லிமிட்டுக்கு மேலே பண்ணி அதை வெளியே கொண்டாந்துருவாங்க. அதனாலதான் பொம்பளை இப்போ இப்படி யாருமே அதிகாரம்ங்கிறது வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா பண்ணக்கூடாது. எல்லாம் அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும், சாப்பிட்டுட்டு பிள்ளைன்னா படிக்க போகணும். இதை எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க அவர் கண்டக்டரா டிரைவரா இருக்காரு. டிரைவரா இருக்காருன்னா நல்லா சம்பாதிப்பாரு, நல்லா இருப்பாரு, ஆள் உள்ளியா சாகுற மாதிரி இருப்பாருங்க. அவரோட ஒய்ஃபு ஒரு வீடு தான் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு வீடு கட்டினாக்கே எல்லார்ட்டையும் அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் உடனே வாங்கி எல்லாம் ஒரு சின்ன வீடு தான் கட்டினாங்க. அதுக்கு எவ்வளோ அனுப்பிச்சோ தெரியல. நகையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வீடு கட்டி தனியாக அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு, பஸ் டிரைவரு. அவர் அன்னைக்கு எங்கிட்ட கிரகப்பிரவேசத்துக்கு வந்தார், கூப்பிட்டுருந்தோம். அவர்கிட்ட கேட்டால் கடனும் இன்னும் அடைச்சப்படலை. வீடு கட்டி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் இருக்கும். கடனும் ஒரு பைசா அடைச்சப்படலை. என்னையா பண்ணுறேன் உன் சம்பளத்தை அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன், அவள் என்ன ஒன்று அவ்வளோ தெரியாதுங்கிறேன். கேட்டுங்க கதை. கடைசி கடைங்காரங்க பூரா ரோட்டில் விட்டு கேட்குறாங்க. கடைங்காரங்க வந்தால் நாயை விட்டு துரத்துறாரு. கடைங்காரங்க கேட்டாக்க பெரிய பெரிய நாயாக வீட்டில் வளர்த்துக்கிட்டு நாயை விட்டு துரத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த ஆளுக்கு பணம் சம்பளம் என்ன பண்ணுறோம்னே தெரியல, என்ன பண்ணுறான்னே தெரியல பொண்டாட்டி. அந்த அளவுக்கு இருக்கிறேன். பொண்டாட்டிக்கு வந்தா வேலை விட்டு வந்தா சேலத்தை வச்சு பொண்டாட்டிக்கு சுடுதண்ணி காய வச்சு இந்த மழை காலத்துல குளிக்கிறதுக்கு அத்தனையும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆளுதான் பண்ணுவேன். அவங்க அம்மா என்கிட்ட சொல்லும், பாருப்பா இப்படி எல்லாம் பண்றாளுங்க அப்படின்னு. மக விட்டு ட்ரெஸ்ஸு, மகளும் வயசுக்கு வந்த பிள்ளை, அது விட்டு ட்ரெஸ்ஸு துவைப்பேன். பொண்டாட்டி விட்டு சேலத்தை வச்சு பொண்டாட்டிக்கு சுடுதண்ணி காய போட்டு குளிக்க சொல்லி அத்தனை வேலையும் பார்ப்பேன். வீட்டில் செடி செத்தையெல்லாம் அவ்வளோ ஒரு புல் இல்லாமல் சுத்தம் பண்ணி பூவாக அப்படி பூ பூக்கும், பூவை மட்டும் பறித்து கட்டி இது கொண்டையில் வச்சுக்குவா. ஆனால் அவெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. உண்மையில் சொல்லப்போனால் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தான் சொல்லணும். ஒரு வாரத்தை கஞ்சி ஊற்றுலைன்னா கூட ஏன் ஊற்றுலைன்னு கேட்க மாட்டேன். வயிறு அப்படியே குடலை தூக்கிட்டு திரிவார் அவர். அவங்க அம்மா என்கிட்ட வைத்திருச்சிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதனால தெரியும். அவங்க அம்மாட்ட போய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த அம்மா சொல்லும். அப்படிலாம் கூட பொம்பளை நடத்துகிறாளுங்க பாருங்களேன். சம்பளம் வாங்குறத கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ பெண்கள் இதுவாக போச்சு இன்னைக்கு இருக்கிற உலகம். வீட்டுக்குள்ள ஆனால் வெளியில் பார்த்தா கௌரவமாக தான் இருக்கும். எல்லா கல்யாணக்கார வீடும் கூப்பிட்டுருவாங்க, அதெல்லாம் கௌரவமாக தான் இருக்கும். வெளியே சத்தம் தெரியாது, அந்த ஆளை அடக்கி போயிடுவார். ஆனால் நம்ம கேட்டதுக்கு அன்னைக்கு சொன்னார், என்னையா பண்ணுற சம்பளத்தை இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டால், எங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கல ஒருத்தர் கேட்டார். அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நான் வீட்டில் கொடுத்துருவேன், அது என்ன ஒன்றதோ தெரியல அப்படின்ட்டுருவார். கடைசி கடனை அடைச்ச பாடில் நகையும் ஒரு பிட்டு நகை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள்ட்ட கவரிங் தான் போட்டிருக்கோம் அந்த அம்மா. ஒரு பிட்டு நகை இல்லை. என்னதான் பண்ணதோ தெரியல. அது இல்லை, ஒவ்வொருத்தருடைய நேரமா என்னன்னு எனக்கும் தெரியல. என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் செலவழியுது. ஒரு சிலர் அப்படிதான் பாடுபடுறது. நம்மளுமே ஒரு ப்ரீவியஸ் டேஸ்லலாம் என்ன ஒர்க்கு பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறத ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நின்று இதில் போனால் இதில் டெவலப்மெண்ட் இருக்குமா என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் அந்த வேலை செய்யணும். அதை விட்டுட்டு இதில் போனால் வந்துடும்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தால் அது எந்த டெட்லைனில் வர்றது? அது மாதிரி தான் அவங்களும். மணி கரெக்டாக ஃப்ளோ சரியாக இருக்கணும், வருது.
அதை சரியாக வச்சுக்கிட்டு செலவழிக்கணும், மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ணணும், இதுக்கு இதை கொடுக்கணும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவங்களுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு காலேஜுக்கு போகும். என் பிள்ளையெல்லாம் காலேஜ் போகல, செல்லு வச்சிருந்துச்சுங்க. செல்லு வாங்கி கொடுத்துருந்தேன். நல்லா செல்லை வச்சுக்கிட்டாதே போவேன்னுச்சுங்க. ரெண்டுமே செல்லை வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு காலேஜுக்கு போகும், செல்லெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, செல்லே வச்சுக்காது. அவங்க அம்மா சின்னதாக ஒரு இந்த நோக்கியா ஃபோன் இருக்கு பாரு, பட்டன் ஃபோனு, அது மட்டும்தான் அவங்க அம்மா வச்சுருக்கோம். என்ன பண்ணும்னா, நாய்க்கு அந்த பிள்ளை ஒரு வாட்டி நாய் கடிச்சு பிடிச்சிடா. நாய் கடிச்சுட்டா ஊசி கூட போட மாட்டேன்னு சும்மா வச்சுக்கிட்டே இருந்து இப்போ சரி பண்ணிடுச்சுங்க. ஊசி கூட இப்போ ஆஸ்பத்திரியில் போய் போடலை. அந்த பிள்ளை இப்போ வரைக்கும் குறையா சொல்லுது, எங்கள் அம்மா ஒரு ஊசி கூட போடலை, ஒரு ஊசி கூட போடலைன்னு. இது அன்னைக்கு செஞ்சது சமத்துன்னு நம்ம நினைக்கிறதா? இதே பெண் விளைவு வேற எதுவுமா இருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு பார்க்கலாம். என்ன ஒவ்வொரு நாய் கடிச்சதும் ஊசி போடலைன்னா மேற்கொண்டு பிரச்சனை ஆயிரும். காசுக்காக வச்சுக்கிட்டு ஊசி கூட போடாம இருக்குங்க. இத்தனையும் அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. அவள்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. அவள்கிட்ட எல்லாம் வாயை கொடுத்தோம்னா அவ்வளோதான், வாங்கவே முடியாது. அப்படியேப்பட்ட பொம்பளை. பிள்ளைகளும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுமோ தெரியல. பணத்தை எல்லாம் அவர் வாங்குற சம்பளத்தை எல்லாம் அவர் போட்டு சொத்து தின்னுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்லேயும் வந்து உழைச்சிக்கிட்டு இதான் குடும்பம்னு. இதில் வேறு அவர் எங்கள்கிட்ட ஒரு நாள் நாங்கள் உட்காந்துருக்கையில சொல்கிறாரு, எனக்கு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டியும் மகளும் இல்லைன்னா வீடே வெறிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. என்ன பொண்டாட்டியும் மகளும் இல்லைன்னா வீடே வெறிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்குங்கிறார். கேட்டுக்கு கதையை. அவள் வீடு வீடாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதான் வேலை, வேற எந்த வேலையும் பார்க்காது வீட்டில். பக்கத்து வீடுகள்லையா? ஆமாம், பக்கத்து வீடுகளில். இந்த தக்காளி எல்லாம் கீழே போடணும். வழிக்கு நம்ம எத்தனை தக்காளி நறுக்கி? இந்த தக்காளி நறுக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் கூட போட்டாதே பாவக்காய் குழம்புக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் எனக்கெல்லாம் கவர்மெண்ட் வருமானமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த இதுவும் இல்லை. ஓரளவு நாங்கள் அவங்கள விட மேலே தான் இருக்கோம். என்ன 2 பிள்ளையும் இன்ஜினியர் படிக்க வச்சு, அதை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிக்க வச்சுச்சு. அந்த பொண்ணு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே. நான் 2 பிள்ளையும் இன்ஜினியர் படிக்க வச்சேன், பொண்ணை கட்டி கொடுத்தேன். என்னதான் பண்ணுறாங்களோ அவங்களாம் பணத்தை. ஒரு சிலர் அப்படித்தான் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க கையிலையும் இருக்க மாதிரி தெரியல, ஒரு நகை நட்டு எல்லாம் கவரிங் தான் போட்டிருக்கோம். இல்லைன்னு பின்னாடி சேமிச்சு வச்சு அப்புறம் கடைசியாக எடுத்துக்க பார்க்குமோ? கடைசியான இப்போ இல்லையா? அப்படியே தான் இருக்குமோ? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவெல்லாம் கெட்டிக்கார பொம்பளைதான், ஆனால் என்ன எப்படி பண்ணுறான்னு தெரியல. கெட்டிக்காரின்னா பேச்சில எல்லாம் அப்பா அடிச்சுக்கவே முடியாது. ஒரு சிலர் பேசுகிற விஷயத்துல பேசுறது அடுத்தவங்கள்ட்ட பேசல மட்டும் பெரிய வியாக்கியானமாக பேசுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காது. சரி, நறுக்கியாச்சு, வாங்க போகலாமா? பசிக்குது. நறுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, வெங்காயம், இந்த கேரட்டு, பாவக்காய், தக்காளி, வெங்காயம். இது குழம்புக்கு பூண்டு, வெங்காயம். தக்காளி நறுக்கலை, அது நாளைக்கு எதுக்காவது சேர்த்துக்குவோம். இதுதான் நாளைக்கு இதுதான் குழம்பு வெஞ்சனம். தேங்காய் மட்டும் எடுத்து உரிச்சுக்கிட்டு வரணும். தேங்காய் உரிச்சு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் பாவக்காய் குழம்பு, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நைட் டின்னர் பார்க்கலாமா? நைட்டு டின்னர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். மாவு மாற்றி கொண்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு தோசை ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு தோசையா? நைட்டுக்கு தோசை. டின்னர் ரெசிபி தோசை. சுட சுட தோசை, குழம்பு, சாம்பார். இந்த மாவுல வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம், கருவேப்பிலாம் வதக்கி சுட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நைட்டுக்கு செமிக்காது, அப்புறம் பசிக்காது. அப்புறம் ஏன் மம்மி அதை சொல்றீங்க? காலையில் இருந்தா இப்போ நமக்கு பசிக்குது இல்லை, அதுக்கு இந்த தோசையை சாப்பிட்டு போனோம்னா 2 தோசை சாப்பிட்டா கூட பசிக்காது.
வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வதக்கி சுட்டோம்னா பசியே இருக்காது. மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும். தெரியுமா? இங்கே தோசை மூடி ஒரே மாவு தான் தோசை மாவு. ஆனா அது அப்படி சுட்டா அது வித்தியாசமா இருக்கும். கரண்டி, தோசை கரண்டி. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா தான் போச்சு. நீ இருந்தது நல்லா போகுது. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? என்னென்ன ஒர்க்கு பார்த்தேன்? காலையிலேருந்து என்ன ஒர்க் பார்த்தேன்? கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். 2 பேருக்கு தோசையை ஊற்றிக்கிட்டுருவோம். என்ன தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் கஞ்சி குடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் நான் கஞ்சி நீச்சல் தண்ணி தான் குடிக்கிறது. அது என்ன புது ட்ரெண்டா? ஆமாம், அது வயிற்றுக்கு நல்லது, வெயிலுக்கும் நல்லது. கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும் வயிறு. கஞ்சி தண்ணி வெளிநாட்டுலலாம் காசு கொடுத்து வாங்கி கிடைக்கலையா, நமக்கு கிடைக்கிறத ஏங்க விடுவானே. மதிய லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? மதிய லஞ்சு சாதம் சாப்பிட்டேன். அது போக மீதி இருந்தது தண்ணி ஊற்றி வச்சேன். சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சு பாரு, இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாரு. கஞ்சி சாதம் கொஞ்சோண்டு மோர் ஊற்றி வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு அதுக்குள்ளே ஊற்றி வச்சிருக்கீங்களா? அதுக்குள்ளே மோர் ஊற்றி வச்சுருக்கேன். அது உப்பு போட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு காலையில் அதை குடித்தா வயிறு அல்சர் எதுவும் இருக்காது, சரியாயிடும். அப்போ டாக்டர்கிட்ட சொல்லி இதே எல்லாருக்கும் சொல்லிடலாமா? அதுக்கு மழை காலத்துலலாம் உனக்கு வந்து சளி பிடிக்கும். இது வெயில் காலத்தில் வேணால் குடிக்கலாம். மழை காலத்துலலாம் தலைவலி வந்துடும். எனக்கு இப்போவே வீசிங் வருது. அதை குடித்தோம்னா உடனே போய் வீசிங்க்கு அடித்தேன் காலையில். குடிச்சு விட்டு உடனே வீசிங் அடிச்சு. ரொம்ப அருமையான செயல் இல்லையா? ஆனால் நம்ம மாமா வீடெல்லாம் பழசு சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என் மக வீடெல்லாம் மாமியா இதை கம்மியாக அடிச்சா ஏன் சாப்பிட போகிறோம்? இல்லை, நம்ம சாப்பிடுங்கிறக்காக இப்போ அடிச்சதே நான். அவங்கெல்லாம் பழசு குழம்பு இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் தொட்டுக்கவே மாட்டாங்க, புதுசு தான் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. அதுதான் ஒரு சிலருக்கு பிடிக்கும், புதுசு தான் சாப்பிடுவாங்க. எவ்வளவு பழசு இருந்தாலும் வேலைக்காரமா எடுத்து போகும், வேற யாருக்காவது கொடுப்பாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க. ஏன் முத்து மீனெல்லாம் சுட வச்செல்லாம் சாப்பிட்ருக்காரு? இல்லை, முத்து மீனை சுத்தமாக இப்போலாம் தொடவே மாட்டேங்கிற. இல்லை, நான் இருக்கையிலாம் சாப்பிட்ருக்காரு. நாங்கள் நம்ம வீட்டில் இருக்கையில சாப்பிட்டு போடணுமா, அவங்க வீட்டிலலாம் பழசெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிற. கொஞ்சம் கெட்டு போனால் பழத்தையே தூக்கி போட்டுறா, பழமெல்லாம். இல்லை, சட்னிலாம் நம்ம 2 பேர் இருக்கையில் மதியம் வச்சது நைட்டுக்கு வச்சிருக்காளே. நைட்டுக்கு வச்சுக்குவா. இன்னைக்கு நைட்டு வச்சது நாளைக்கு காலையில் வச்சுக்க மாட்டான். அப்படி மத்தியானம் வச்சது நைட்டுக்கு வச்சுக்குவா. அது அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்குவா. அவங்க வந்தாங்கன்னா அதுவும் புதுசு பண்ணணும். அது மாதிரி நம்ம ராயவர் செய்யாம மத்தியானத்து குழம்பெல்லாம் ஊற்றிக்கவே மாட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நைட்டுக்கு துவையை அரைக்கணும், இல்லை சட்னி அரைக்கணும். தோசை ஊற்றி துவைய சட்னி ஏதாவது அரைக்கணும். இட்லி அப்படி தாளிப்பாங்க எங்கள் மாமியா, உங்கள் அப்பா தான். சூப்பராக இருக்கும். 4-5 இட்லி தான் எடுத்து அதை நான் உதுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி அப்படியே சொயிங்கன்னு உள்ள போகும். சாப்பிட்டதோட அருமை சொல்லுது. ஆமாம், அப்படி இருக்கும். ஐயா சாப்பிட்ற இட்லி தாளிச்சது சூப்பராக இருக்கும். அந்த காலம்லாம் இப்போ எல்லாம் வரவே வராதுப்பா. இப்போ வந்து என்ன பலகாரம்லாம் விற்கிது, வாங்கி சாப்பிட. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி அவங்க சுடுவா கோதுமை தோசை. இவ்வளோ பெரிய கல்லில் கோதுமை தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். கெட்டியாக அரைக்கணும், கெட்டியாக அரைக்கணும். ஆமாம், கோதுமை தோசையில் கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் வதக்கி கொட்டி வெங்காயம்லாம் வதக்கி கொட்டி சூப்பராக சுடுவாங்க அவங்க. அப்படிலாம் சுடுவாங்க. ஆனால் சாப்பிட பயந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சாப்பிட்டா கூட சாப்பிட்டா குறைச்சி சாப்பிட்டேன்னு சொல்கிறாலும் அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதே பயந்து தான் சாப்பிடுவேன். நான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஃப்ரீயாக சாப்பிடுவேன். 2 இட்லியோட இருந்துச்சுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். இட்லி நெய் ஊற்றி சூப்பராக இருக்கும். கோசுமல்லி வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் நல்லா இருக்கும். எத்தனை தொட்டுக்கு செய்வாங்க? கோசுமல்லி வைப்பாங்க, இல்லைன்னாக்கா
சாம்பார் வைப்பாங்க, இல்லை ஒரு நேரத்துக்கு 2 தொட்டுக்கு வைப்பாங்க. நெய் வச்சிருவாங்க, நெய் கிண்ணத்துல உருக்கி வச்சிருவாங்க. அந்த இட்லியை புட்டுக்கிட்டு சுடுற இட்லியை புட்டுக்கிட்டு நெய்யை அதுக்குள்ள ஊற்றி சாப்பிட்றது. மற்றவங்க வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல அம்பாச்சி வீட்டுல எல்லாம் அம்பாச்சி இருக்கலாம் வலிக்கும், செய்ய மாட்டாங்க. இவங்க நல்லா செய்வாங்க சாப்பாடு. இல்லை செய்யல, ஆனால் அம்பாச்சி டப்பானா இருக்க அளவு இவங்கள்ட்ட இல்லை. இல்லை ஆனால் இவங்க சாப்பாடு நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. நம்ம இங்கே ஏன் எப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒன்று தானே. கஞ்சி குடித்தாலும் உயிர் வாழதான் போகிறோம், இதை சாப்பிட்டாலும் உயிர் வாழ தானே போகிறோம். அப்படின்னா அந்த அவங்க வாழ்ந்தது சொல்கிறோம்ல, இந்த காலம் அவங்க இட்லி தாளிச்சானா அப்படி இருக்கும். 8 வீட்டுக்கு மணக்கும் இட்லி தாளிக்கிறது, அப்படி இருக்கும் டேஸ்டா. சாயந்தரம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வீட்டில் காஃபி குடிச்சாலும் அங்கே கிளப்புன்னு சொல்லுவாங்க. கிளப்பு ஹோட்டலுக்கு அப்போல்லாம் பேர் கிளப்புன்னு சொல்லுவாங்க. கிளப்பில் போய் வடை வாங்கிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. வேலையாட்கிட்ட யார்கிட்டையாவது அவங்க வாங்கிட்டு வருவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி வடை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டு தான் கிடச்சி பூண்டியாக போகுது. கிளப்பில் போய் வடை இது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அங்கே சூடாக போடுவாங்க. நல்லா இருக்கும் அங்கே. நல்லா வாங்கினா அவங்க தருவாங்க ஒன்று அது பார்த்துருக்கேன். மற்றபடி நாங்களாம் அதெல்லாம் இப்பெல்லாம் கடையிலே வாங்கிக்கலாம் சூடாக வேணும்னா. ஆமாம், கடையில் பஜ்ஜி சூடாக போட்டு அங்கே வந்து அந்த கிளப்பு அதுக்குன்னே இருக்கும். சாயந்தரம் சிட்டியாருக்கு வாங்குறதுக்குன்னே ராயபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கும். இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் அதெல்லாம் என்னமோ பண்ணிட்டாங்க. எல்லாரும் வாங்குவாங்க அங்கே இருக்க செட்டியாருக்க. பணக்காரங்க பூரா வாங்குவாங்க, வீட்டில் வாங்குவாங்க. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் உள்ளக்குள்ள சீச்சு இல்லாமல் வடை காஃபி, வடைக்கும் அந்த காஃபிக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி நல்லா. இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை, இந்த சிக்கரி போடாத இந்த காஃபி தான் நல்லா இருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா. வழிக்கு நம்ம என்ன திரும்ப மாவு தரீங்க? ஆமாம், 10வது வரைக்கும். உங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நான் புதுசு. அப்போ நான் சாப்பாடு தானேன்னு நினச்சிட்டு ஒரு இதுவாக விட்டுட்டு போயிடுவேன். இந்த சாப்பாடாக கிடைக்காதுன்னு கிடைச்சி அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இன்னைய வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நீங்களே பண்ணி சாப்பிட வேண்டியானே? நம்ம பண்ணாவெல்லாம் அப்படி வரமாட்டேங்குது. அவங்க வைக்கிற கறிக்குழம்பெல்லாம் அப்பா அப்படி இருக்கும். தணல்லே அந்த கறிக்குழம்பு அப்படியே மிளகாத்தூள்லாம் சேர்ந்து நல்ல இதுவாக கெட்டியாக இருக்கும். இப்போ மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, வெறும் மிளகாத்தூள். உங்கள் ஆத்தா வீட்டில் எங்கள் ஆத்தா வீட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வீடு நம்ம வீடு மாதிரி தான். சாப்பாடெல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துலாம் பார்க்க மாட்டாரு. ஒரு சில வீடு தான் அக்கறை. ஆமாம், நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம். ஆமாம், சாப்பிடலாம், தப்பு இல்லை. முதல் போகிற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுல்ல. இவங்க முதல்ல போச்சு, எல்லா தொழிலும் போச்சு, எல்லா கடையும் போச்சு. புதுக்கோட்டையிலலாம் கடை, காபி தூள் கடை, எத்தனை கடை வச்சுருந்தா எல்லாம் போச்சு. எங்கேயும் அங்கே போகிறதே இல்லை ஆளு அப்படின்ட்டு. வழிக்கு நம்ம அந்த இட்லி சட்டியில் என்ன வச்சுருக்கீங்க? அது சுடு தண்ணி. இந்த நம்மளோட போர் தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கொதிக்க வச்சுருக்கேன். நாளைக்கு ஆற விட்டு ஊற்றணும் அந்த சிலுவை சட்டியில். நாங்கள் போர் தண்ணி தான் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியை சரி பண்ண. ஆமாம், தண்ணி ஒன்றும் துருவெல்லாம் வீசலை, நல்லா தான் இருக்குது. இப்போ தான் எங்கள் அம்பரத்தில் வச்சு ஊற்றணும். ஆமாம், ஆனால் அவங்க எப்படி கேஸ்ல எல்லாம் ஊற்ற மாட்டாங்க. நைட்டு ஆனாலும் அந்த 2ஆம் கட்டு வளவுக்குள்ளே போய் விறகடுப்பு இருக்கும், அதில் லைட்டை போட்டுட்டு தப்பான ஊற்றுவா தோசை. நல்ல சௌரியமாக தான் பண்ணுவாங்க, காத்தோட்டமாக. இப்படி நம்மள மாதிரிலாம் வேர்த்து ஊற்றி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சட்னி சாயந்தரமா நம்ம வேற யாராவது அரைச்சிருவாரு. சட்னி சாயந்தரமா சூப்பர் அம்மியிலே அரைச்சிருவாரு, மிக்சி எல்லாம் கிடையாது, அம்மியிலே அரைச்சிருவாரு. அங்கேயும் ஒரு வேலைக்கும் ஒரு ஆளா? ஆமா, துபான தோசை ஊத்துறது வள்ளியத்தை தான். அதில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்.
வேற அம்பா சோயி இப்போ கட்டி கொடுத்த பிள்ளையெல்லாம் அங்கங்கே போயிடுவாங்கல்ல. சோயி எல்லாம் விளைக்கிடுவா. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை. ஆமாம், அது வள்ளி ஒரு ஆள் வேலையே பார்த்து நான் பார்த்ததே இல்லை. அவ சும்மா அப்படி அதிகாரம் பண்ணி சொல்லிட்டு தான் இருப்பா, ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. வலிக்கு நம்ம இங்கே போனால் என்ன வேலை வரும்? நான் பார்த்தேன்னா தெவ்வானை போட்டுட்டு போயிடுவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன்ட்டு. நான் அதனால பேசாமல் இப்போ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருவேன். சின்ன ஐயோ இது பண்ணிட்டேலாம் எங்கள் அப்பச்சிக்கு பிடிக்காதே அப்படின்ட்டுவா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, தூக்கி கீழே ஊற்றுங்க, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ட்டுவா. அது தப்புன்னே சொல்லி கொடுக்கல அவங்க. அவங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா அப்படிலாம் சொன்னால் அவங்க இருக்க முடியாது. அவ அதிகாரம் தான் இங்கே. யார் காசு சம்பாதிக்கிறாளோ அவங்க தானே, அவங்க சொல்கிறதானே கேட்கணும். அப்படியா இருக்கு? நம்ம இப்போல்லாம் ஃபேமிலி அப்படி தானே இருக்குது. காசு சம்பாதிக்கிறேன், புருஷன் சம்பாதிக்கிறேன், பொண்டாட்டி சம்பாதிக்கிறா, 2 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி தானே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பிள்ளைன்னா ஒரு செல்லுங்க, அங்கேயும் பொம்பளை பிள்ளைன்னா செல்லம் ரைட்டு, ஆனால் ஒரு கெடுக்கிற அளவுக்கு செல்லம். அதனால தான் குடும்பமே கெட்டு போச்சு. அளவு தெரியாம. ஆமாம், அதனால தான் அதுக்கு கட்டின புருஷன்ட்டு வாழ மாட்டேன்ட்டு அப்படி இப்படின்னு இருக்குது. நான் படுற கஷ்டம்லாம் அவங்கெல்லாம் படவே மாட்டாங்க. நானும் வெளியே பார்த்தா பெருமையாக திரியிற மாதிரி இருக்கு, ஆனால் நான் பட்டிருக்க கஷ்டங்கள் நிறைய. அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாம் சௌகரியமாக படிக்குவாளுங்க, ஆனால் பார்த்தா வெளியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாத அப்பாவி மாரி இருப்பார். அதே ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு எதுவுமே இட கூட முடியாது. அவங்க மன உறுதி கொண்டவங்களா இல்லை. ஆமாம், ஒரு சிலர் பார்த்தா பெருசாக இருப்பாங்க, ஆனால் இத்தனுண்டா இருப்பா மனசு. ஒரு சிலர் மனசு இத்தனுண்டா இருக்கும், ஆனால் ஆள் பெருசா. சாம்பார் இருக்கு, அங்கே போயிடலாம், வேர்த்து என்னால் நிற்க முடியல. கரண்டி வேணும், இந்த கரண்டி வேண்டாம், வேறு. நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். பச்சடி. முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் நைட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், தோசை, இது பச்சடி. அது பச்சடி கொஞ்சம் கெட்டியாயிருச்சு அடுப்பில் சுட வச்சதில். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.